ஸோ ஐஎன்ஆர் துணையில் நேற்று எபிசோடில் காமிச்ச அதே விஷயத்தை தான் வந்து இப்போ வந்து திருப்பி ப்ரோமோ அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நேற்று அதை பற்றி பேசியிருந்த ஒரு விஷயமா என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த சேரன் அவருடைய மனசு நோகிற மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ நிஜமாவே அவருக்கு ஜாதகம் எழுதுனாங்களா, இல்லை இவருக்கு வந்து முன்னாடியே சொன்னார் சோழன் இவர் பிறந்த டைம்லாம் தெரியல, அதனால் ஃபேக்காக ஒரு ஜாதகத்தை ஒன்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு வந்து இவராக வந்து ஒரு நல்லவர் வல்லவருங்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்தாரான்னு தெரியல. ஆனால் அது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோசியர் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் உள்ள ஆளுக்கு கல்யாணம் நடக்காது, அதே சமயத்தில் இவர் கூட இந்த வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிகளுக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிறாங்க. அதான் தம்பி கல்யாணம் நடந்திருக்கே அப்படின்னு காமிக்கலாம். ஏன்னா ஊரில் இருக்கவங்க யாருக்கும் இந்த டிவோர்ஸ் விஷயம்லாம் தெரியாது. ஆனால் அது என்ன தான் நடந்தாலும் அந்த வீட்டுக்கு இப்போ பொண்ணு வீட்டில் வந்து அது பயம் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இந்த கல்யாணம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சேரனை ஏற்கனவே பொம்மை மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூட்டு போய் அந்த வீட்டுக்கு போய் பஜ்ஜி சுட வச்சாங்க, இந்த வீட்டிலே ஆட்கள் வர வச்சாங்க, ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு வந்துருந்தாங்கன்னு எல்லா வேலையும் செஞ்சு இப்போ கடைசியாக சேரனால தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கெட்ட ராசி அப்படின்னு சொன்னால் அதை ஏன் சேரன் நம்புறாருங்கிறது தெரில. அவருக்கு தம்பிகள் மேலே உள்ள பாசத்தினால அவர் நம்புறாரு. ஆனால் வந்து யோசிச்சு பார்த்தா தெரியும், நம்ம அப்பா பொறுப்பு இல்லாமல் போயிட்டார் ஒரு கட்டத்தில், ஒரு அசம்பாவித வீட்டுக்கு நடந்ததுக்கப்புறமா நம்ம தான் அந்த குடும்பத்தையே இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்குமே இந்த வீட்டில் நம்ம இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குது. நம்ம தான் அந்த வீட்டை பார்த்துக்கிறோம், சமைக்கிறோம், அதே மாதிரி வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறோம், பணம் செலவு தேவைன்னா கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த வீட்டை விட்டு ஏன் போகணும் அப்படின்னு யோசிக்காமல் அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த வீட்டை விட்டு போனால் வந்து பரவாயில்ல அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சிடுறாரு. ஸோ லெட்டர் எழுதி வச்சு நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து எது எங்கே இருக்குன்னு கூட தெரியாதுங்கிற நிலமை தான். இப்போ ஒரு கிழமை இந்த வீட்டை விட்டு போயிட போகிறாரு. இப்போ உடனே வந்து ஏன்பா என்னப்பா ஜாதகத்தை எழுதிட்டு வந்தேன்னு சொல்லி இப்போ வந்து சோழனை கேட்க போகிறாங்களா, இல்லை இந்த வீட்டில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை அடுத்து வரப்போகுது, இவரை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி கூப்பிட்டு வர எமோஷனல் ட்ராமா தான் அடுத்து ஒரு வாரத்துக்கு 1.5 வாரத்துக்கு நடக்க போகுதுங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சீரியல் முன்னாடி போகிறதுக்கும் இப்போ போகிறதுக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே பிக் பாஸ் வேறு ஆரம்பிக்க போகுது. ஸோ பிக் பாஸ் பார்ப்பீங்களா, பிக் பாஸ் பற்றிய ரிவ்யூஸ், பிக் பாஸ் பற்றிய அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.